வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி, அது என்னன்றதை பார்ப்போம். நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கும்போது உங்களுக்கு 10 பொருத்தம், 8 பொருத்தம், 7 பொருத்தம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அது விஷயமாக நம்ம பார்க்க தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விதி இருக்குது. என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா இதுதான் கணவன் மனைவியாக ஆன பிறகு அவங்களோட வாழ்வாதாரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு லக்கணத்துக்கு பொண்ணோட ஜாதகத்தில் லக்கணாதிபதியோ இல்லை லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியோ, ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி தான் ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஜாதக அமைப்பு. ஏன்னா அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். 90% கெடுதல் தான் செய்வார். அதனால் இந்த லக்கணத்துக்கு பொண்ணோட ஜாதகத்துலேயும் மாப்பிள்ளையோட ஜாதகத்துலேயும் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை கண்டிப்பாக அலசி ஆராயணும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட ஜாதகம் மாப்பிள்ளையோட ஜாதகம் ரெண்டையும் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுலேயும் லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி 6க்கு மறையாமல் இருந்தால் போதும். ஆனால் லக்கணாதிபதியோ லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியோ இடம் மாறி அமரக்கூடாது. உதாரணத்துக்கு பொண்ணோட ஜாதகத்தில் லக்கணாதிபதி போய் 6ல் உட்கார்றாருன்னு வச்சுங்க. மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் லக்கணாதிபதி 6ல் போய் உட்கார்றாரு. அப்போ இவங்க 2 பேரையும் சேர்க்கும்போது என்ன ஆகும்? வாழ்க்கை முழுக்க வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பண பற்றாக்குறை, நோய் நொடி, இப்படியே தான் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். இதில் ஒருத்தங்க கூட கணவன் மனைவிக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும், மனைவி கணவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். 2 பேரோட ஜீவனமும் வற்றி போயிருக்கும். அதாவது அவங்கள்ட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறத இல்லாத அளவுக்கு இருக்கும். 2 பேருக்குமே வேலை இழப்பு ஏற்படும். 2 பேருமே வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகையினால் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு வரும்போது யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்குனாலும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பொதுவாக மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் லக்கணாதிபதி 6ல் அமராமலோ இல்லை 6க்குடைய கிரகம் லக்கணத்தில் அமராமலோ பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பொண்ணோட ஜாதகத்தில்னாலும் 6க்குடைய ஒரு லக்கணத்தில் அமராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை லக்கணாதிபதி 6ல் அமராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த 6ஆம் அதிபதி நிலையை 2 பேரோட ஜாதகத்துலேயும் ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்த்து பொருத்தம் பாருங்கள். என்ன காரணம்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி போடும். 2 பேருக்கும் லக்கணாதிபதி போய் 6ல் உட்காந்தாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டு ஒருத்தங்க கன்னிகா லக்கணம் 5-6க்குடைய சனி பகவான் லக்கணத்தில் போய் உட்காந்துருச்சு. இன்னொருத்தருக்கு கும்ப லக்கணம், லக்கணாதிபதி சனி பகவான் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. 2 பேருமே கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கிற நிலைமை தான். 2 பேருக்குமே வேலை இழப்பு, 2 பேருக்கும் பொருளாதார நெருக்கடி, ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை. இது மாதிரி பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணி தான் இந்த பதிவை போடுறோம். ஆகையினால் 2 பேர் கணவன் மனைவிக்கு பொருத்தம் பார்க்கும்போது இருவருக்கும் லக்கணாதிபதி 6ல் அமராமல் பார்த்துங்க, இல்லை 6ஆம் அதிபதி லக்கணத்தில் அமராமல் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.